கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த குடும்பத்தின் தலைவனுடைய பெயர் சகரியா, அவனுடைய மனைவியின் பேர் எலிசபெத். அவர்கள் 2 பேரும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் ஆலய பணிவிடை செய்கிற ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவங்க 2 பேருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று, 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் நடந்தார்கள். அதுக்கு மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நமக்கு நன்றாகவே தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசையின் மூலம் நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நியாய பிரமாணம் முழுமையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்றில் அவர்கள் குறைவுபட்டாலும் அதில் அவர்கள் திரும்ப பலி செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அவங்க கர்த்தர் கொடுத்த அத்தனை நியாய பிரமாணத்தின் அத்தனை காரியங்களிலும் அவர்கள் குற்றமே இல்லாதவர்களாய் நடந்த ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். ஆனால் அடுத்த வசனம் நீங்கள் பார்க்கும்போது அந்த 7ஆம் வசனம் சொல்கிறது, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஒருவேளை ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு குடும்பம், தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பம், தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த மனைவிக்கு அவள் மலடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை பேர் இல்லாத ஒரு அருமையான ஸ்திரீயை பார்க்கிறோம். ஆனால் 2 பேரும் வயதும் சென்றாயிற்று, நல்ல வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு குறைவு காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி வருகிறது. நான் மற்றவங்களை போல இல்லை, நானும் கர்த்தருக்கு முன்பாக என்னால் என்ற மட்டும் ஒரு பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த குறைவு காணப்படுகிறது? ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான குறைவுகள் இருக்கலாம். குழந்தை இல்லாத குறைவுகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கலாம், இல்லாவிட்டால் மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அநேக நிந்தைக்கும் அவமானத்துக்கும் உட்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் நல்லதொரு வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் இந்த சஞ்சலம் பாடுகள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லாத, பயப்படாதீங்க. எந்த குறைவுகளை இருந்தாலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தாமதமாய் செய்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நம்முடைய மூளை அறிவுக்கு அது எட்டாதது, நமக்கு தாமதமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு காலங்கள் சமயங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் நமக்கு தேவையானது அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அதை தான் இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். வயது சென்றவர்கள், ஒருவேளை மற்றவர்கள் பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு வயது சென்றாயிட்டோம், இவங்களுக்கு பிறகு இனி எப்படி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி மற்ற மக்கள் கேலி பண்ணியிருக்கலாம், பரிகாசம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கும் உங்களை பார்த்து சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லவா, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் இவளுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி உங்களை குறித்து தவறாக பேசுகிறவர்கள் இருப்பார்கள் அல்லவா. சொந்த குடும்பத்தின் பிள்ளைகளே உங்களை ஒருவேளை குற்றப்படுத்தி பேசி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வருகிறது. பயப்படாதீங்க. இவங்க 2 பேரையும் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது வயது சென்றவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு தான் அன்றைக்கு ஒரு காரியம் நடைபெற்றது. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு முறையின்படியில் சீட்டு போட்டு ஒரு பிரதான ஆசாரியனுக்கு வருடத்தில் ஒரு முறை தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு அந்த ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை அந்த
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு யூதர்கள் மத்தியில் அந்த யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவர்த்தி நாளுக்கு இன்னும் அவர்கள் அனுசரித்து வருகிறார்கள். அப்போ அங்கே போய் மற்ற ஜனங்கள் தன்னுடைய பாவத்திற்காக முதலாவது அவன் பலி செலுத்த வேண்டும், மற்ற ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் பலி செலுத்த வேண்டும். ஒருவேளை அப்படி பலி செலுத்த போகிற ஆசாரனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவத்தோடு அவன் செலுத்துவான் என்று சொன்னால் அவன் அந்த இடத்திலே செத்து விழுந்து பாடுவான் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த ஆசாரனுடைய உடையில மணிகள் தொங்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். ஒரு பெரிய கயிறு வெளியே நீட்டப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை அவன் அங்கே வர தாமதமாகுது, ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால் யாருமே உள்ளுக்கு போக மாட்டார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மணி, அந்த ஆடையில் உள்ள மணி அவன் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டு இருப்பான் என்று சொன்னால் அந்த மணி ஓசை கேட்கும். ஒரேல மணி சத்தம் எதுவுமே இல்லை, அப்படி ஒரு நடமாட்டமே இல்லை என்று சொன்னால் ஏதோ சம்பவித்தது என்று சொல்லி என்ன செய்வார்கள், அந்த கயிறை பிடித்து இழுப்பார்கள். அப்போ தான் ஒருவேளை அந்த மனிதன் தவறு செய்திருப்பான் என்று சொன்னால் தெய்வ சந்நிதியில் ஒருவேளை அவன் மரித்து போயிருப்பான் என்று சொன்னால் அந்த கயிற்றின் மூலமாக தான் அவனை வெளியெடுப்பார்கள். இந்த முறை யாருக்கு அந்த சீட்டு விழுகிறதுன்னு சொன்னால் சகரியாவுக்கு தான் தூபம் காட்டுகிறதுக்காக சீட்டு வருகிறது. அவன் அந்த சீட்டை பெற்று அன்றைக்கு என்ன செய்கிறான், தூபம் காட்டுவதற்காக தேவனுடைய சந்நிதிக்கு போகிறத பார்க்குறோம். அப்புறம் பார்க்குறோம் அந்த 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் தூபம் காட்டுகிற வேலையில் ஜனங்கள் எல்லாம் கூட்டமாக நின்று எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அப்போ ஒரு காரியம் அங்கே வருகிறது. 13ஆம் வசனம் சொல்கிறது. அதுக்கு முந்தின வசனங்களை பார்ப்பீங்கன்னா அவன் தூபம் காட்டுகிற அந்த தூப பீடத்தின் வலது பக்கத்தில் ஒரு தூதன் வந்து நிற்கிறான். தூதனை பார்த்தோன்னு சகரியா பயப்படுகிறான். அப்போ அவன் அங்கே ஒரு செய்தி சொல்லுகிறத பார்க்கலாம். 12:13 சொல்கிறது, சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ இத்தனை நாட்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு பரிசுத்த நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அவர்களுக்கு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அதான் அவன் சொல்கிறான், தூதனே வந்து சொல்கிறான், நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் எதையோ நினைத்து கலங்கி கொண்டு எனக்கு இந்த காரியம் இன்னும் நடக்கவில்லையே, எனக்கு எப்பொழுது இந்த காரியம் நடக்கும், ஒருவேளை குழந்தை செல்வம் இல்லையா, வேறு எந்தெந்த காரியத்திற்காக எனக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே, தாமதமாகி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நேராதான் தேவ வார்த்தை வருகிறது. அன்றைக்கு சகரியாவுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நீ பயப்படாத, இது வரைக்கும் இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருந்தே அல்லவா, நீ இனிமேல் பயப்பட வேண்டிய தேவையில்லை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எதற்காக நீ வேண்டுதல் பண்ணி கொண்டு இருக்கிறையோ அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கும் நேராக கடந்து வருகிறது. ஆனால் நம்ம ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். எப்படி சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, நீங்களும் ஒருவேளை சில காரியங்கள் தாமதமாகிறதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தேவன் பிரியப்படாத ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா, தேவன் விரும்பவில்லை என்று தெரிந்த போதும் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றும்படியாய் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்த தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் இந்த பாவம், ஒருவேளை இந்த காரியம் உமக்கு பிரியமில்லாத காரியம் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிங்க, இது நிமித்தம் என் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதம் தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லவா, தயவாக எனக்கு மன்னிங்க. அன்றைக்கு எலிசபெத் சகரியாவின் வேண்டுதலை கேட்ட தேவன் இன்றைக்கு எங்கள் வேண்டுதலை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இல்லை நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு செய்த அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அந்த வேண்டுதல் கேட்கப்படுகிறது. ஆனால் அதே இதில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான்.
தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். பாருங்க, தேவதூதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான். ஆனா சகரியாவுக்கு அதை நம்ப முடியவில்லை. ஏன்னா அவன் தான் சரீரத்தை பார்க்கிறான், தன்னுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், இதை எதுனால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேனே, நான் வயது சென்றவனா இருக்கிறேனே, எனக்கு எப்படி இது சம்பவிக்கும் என்று சொல்லி அவனுக்குள்ள என்ன வருகிறது, ஒரு அவிசுவாசம். பாருங்க, சில சமயம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு பதில் வருகிற நேரத்தில் நம்மளால் நம்ப முடியலை. ஏன்னா நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம். என் சூழ்நிலை இந்த காரியத்துக்கு நேர் எதிர்மறையாக இருக்கிறது, அதனால் எனக்கு இது எப்படி சம்பவிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அவிசுவாசம் ஒரு தடையாக இருக்கிறது. ஜெபிக்கிறோம், ஜெபித்துட்டு நம்ம ஆண்டவர் அதுதான் சொன்னார், நீ எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு நீ கேட்கும்போது அதை நான் தருவேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஜெபிக்க தான் செய்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல், நம்முடைய ஜெபத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்குவதற்கு சாத்தியமே இல்லை, ஆனாலும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அங்கே பாருங்க, அவன் இவ்வளவு நாளும் ஜெபித்தான். அதான் தேவதூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறார். ஆனாலும் அவனால் அந்த வேண்டுதல் கேட்கப்படும் போது அவனால் அதை நம்ப கூடாமல் போகிறது. தன்னை குறித்து சொல்லுகிறான், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள், வயது சென்றவளா. அன்றைக்கி சாரால் அப்படிதான், நான் கிழவி என்று சொல்லி சிரித்து கொண்டு இருந்தாள். அதே மாதிரி தான் சொல்ல, நாங்கள் 2 பேரும் கிழவனாகிட்டோம், வயது சென்றவர்களாகிட்டோம், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி. அப்போ தான் காபிரியேல் தேவதூதன் அவளை பார்த்து சொல்கிறான், நான் தேவ சமூகத்திலேருந்து உனக்கு நற்செய்தியை கொண்டு வந்தேன், ஆனால் நீ இந்த வார்த்தையை நீ நம்பாமல் போனபடினால, விசுவாசியாமல் இருக்கிறபடினால இந்த காரியம் எப்பொழுதும் குழந்தை பெற்று எடுக்க போகிற வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. ஊமையாக இருக்க என்று சொல்லி உடனடியாக அவன் வாய் கட்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவன் வெளியே வருகிறான், தேவாலயத்திலேருந்து வெளியே வந்தபோது அவனால் பேசக்கூடலை, அவன் சைகை காட்டி தான் பேசுகிறான். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அவன் இங்கே தேவாலயத்தில் ஏதோ ஒன்று காரியத்தை தரிசனத்தை கண்டிருக்கிறான், அதான் அவன் ஊமையாக இருக்கிறான் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே 24, 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் என்ன செய்கிறார், கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னபடியே அப்படியே எலிசபெத் என்ன செய்கிறார், கர்ப்பவதியாய் மாறிவிடுகிறாள், கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்து விட்டு அவளுக்கு அவள் ஒரு அழகாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். இன்றைக்கு ஏதோ நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, சில பேர் பேசுகிற பேச்சுக்கள், அவமானமான பேச்சுக்கள், உங்களை தூஷிக்கிற தூஷணங்களை கேட்டு உங்கள் உள்ளம் புண்பட்டு இருக்கிறதோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கு எலிசபெத்திற்கு கடாட்சம் வைத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எது நிமித்தம் நீங்கள் நிந்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் பேரில் கடாட்சம் வைக்க போகிறார். அவள் அப்படி சொல்லி தான் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்படி சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தால் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் சொன்னபடியே அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நிறைவேற்றி கொடுக்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் 57, 58 பாருங்க, லூக்கா 1:57-58. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றால் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் 10 ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது அது அதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற மக்கள் மத்தியில் அது தேவ நாம மகிமைக்கென்று அந்த காரியம் செயல்படும். அதான் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். மற்றவங்களாம் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, உண்மையாகவே இவளுக்கு வயது சென்று விட்டது, இது யாராலும் கூடாத ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு என்ன செஞ்சார், அவருடைய இரக்கத்தை என்ன செஞ்சார், வெளிப்பட பண்ணினார் என்று சொல்லி எல்லாரும் அதை குறித்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுகிறார்கள். இன்றைக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த வேதனை ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு பதிலாக உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிட போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மத்தியில் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற அந்த காரியத்தை குறித்து அவர்களும் சந்தோஷப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்பட பண்ண போகிறார். அதனால் பயப்படாதீங்க. அன்றைக்கு சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் செய்த அதே தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அதுக்கப்புறம் கடைசி அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் நீங்கள் கடைசியாக எல்லாம் வாசிக்கும் போது அவனுக்கு என்ன பேர் வைக்கணும் என்று சொல்லும்போது அவன் பேர் பலகை, அதை நீங்கள் பார்க்கலாம். 63, 64 எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா பழைய காலத்தில் எல்லாரும் அந்த குடும்ப பேர் சகரியா என்று சொன்னால் திரும்ப அப்படியே சகரியா என்று வரும் மாதிரி பெயர் வைப்பார்கள். அதனால் என்ன பெயர் வைக்கணும் என்று கேட்கும்போது அவன் ஒரு எழுத்து பலகையை என்ன செய்யறான், கேட்டு வாங்கி அதில் யோவான் என்று சொல்லி பெயர். ஏன்னா அவன் தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகும்போதே சொல்வார். அந்த 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, 13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னபடினால அவன்கிட்ட கேட்குறாங்க என்ன பெயர் வைக்கணும்னு சொன்னோன்னே அவன் தேவதூதன் சொன்னபடி யோவான் என்று சொல்லி பெயரிடுகிறான். ஆனால் அவங்களாம் நினைக்கிறாங்க இந்த பேர் இவங்க சந்ததியில் யாருக்குமே கிடையாது என்று சொல்லி. ஆனால் அவன் யோவான் என்ற பெயரை எழுதின உடனே அவனுடைய வாய் என்ன செய்து திறக்கப்படுகிறது. இதுவரைக்கும் உண்மையாக இருந்த அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு அவன் தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். இதனால் அங்கே சுற்றியிருந்த யாவருக்கும் கர்த்தரை குறித்த ஒரு பயம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பிரகாரமே தன்னுடைய குமாரனுக்கு அந்த யோவான் என்ற பெயரை அவர் இடும்போது அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி வைத்திருக்கிறதோ, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, சற்று நம்முடைய வாழ்க்கையை சந்தித்து பார்ப்போம். எந்தெந்த காரியத்தில் தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறோம், இல்லை தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை செக்அப் பண்ணி பார்ப்போம். அவன் என்றைக்கு பிறகு விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்த குமாரனுக்கு யோவான் என்று சொல்லி அந்த பெயர் கலையை வாங்கி எழுதுகிற உடனே அவன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரிக்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களை கட்டி இருக்கிற கட்டுகள் எந்த இருகலான கட்டுகளாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகி கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்ய வல்லவர். உங்கள் கட்டுகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கலாம். ஒருவேளை பிசாசின் கட்டுகளில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம், சில மனிதர்களினாலே, பொல்லாத மனிதர்களினாலே, சில விதமான இருளின் ஆதிக்கத்தினாலே, பில்லிசுனிய செய்வனை போன்ற கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கலாம். அநேக முறை அநேகர் வந்து ஜெபித்தும் எந்த விடுதலை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியம் அதை உங்களில் நிறைவேறக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. சற்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவன் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தானோ அன்றைக்கு அவன் நாவு கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் சரியான தகுந்த நேரத்தில் வரும்போது அவனுடைய குமாரனை பெற்றெடுக்கும் போது அவன் அந்த தேவ தூதன் சொன்னபடி அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னவுடன் அவனுடைய நாவின் கட்டுகள் அது அவிழ்க்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களை கட்டி இருக்கிற கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இந்த குடும்பத்தினரின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. தேவனுக்கு முன்பாக அவர் இட்ட கற்பனைகளின்படியேயும் கட்டளைகளின்படியும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வருகிற ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைவு காணப்பட்டது. ஆனால் ஒரு நாளிலே
கர்த்தர் அவனுக்கென்று ஸ்பெஷலாக ஒரு தேவ தூதரை அனுப்புகிறத பார்க்கிறோம். பார்த்து அவர் சொல்கிறார், இவ்வளவு நாள நீ வேண்டிக் கொண்டே அல்லவா, அந்த வேண்டுதல் உனக்கு இன்றைக்கு கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். ஒருவேளை உங்கள் ஜெபத்துக்கு தாமதமான பதில் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எத்தனை நாள், ஒருவேளை 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, நாட்கள் ஆண்டுகள் கடந்து கொண்டே போய் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த வாக்கு, அது வரைக்கும் ஜெபித்து கொண்டிருந்த அவன் வாக்கு கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு சிறு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. நான் கிழவன் ஆகிட்டேன், என் மனைவியும் வயது சென்றவளாகிட்டார், இது எப்படி சம்பவிக்கும் என்கிற ஒரு கேள்விக்குறி அவனுக்குள் இருந்தபடியினாலே, தேவதூதனிடத்திலே அதை கேட்டபடியினாலே, அவன் சந்தேகப்பட்டபடியினாலே அவன் நாவு கட்டப்படுகிறத பார்க்கிறோம், ஊமையா இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையில கொஞ்சம் கூட அவர் தவறவில்லை. ஏற்ற வேலை வந்தபோது நீங்க விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமல் போனாலும் சரி, ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னார், அவர் சொன்னபடியே அவர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியே ஏற்ற வேலை வந்தபோது கர்த்தர் அவனுக்கு அந்த குமாரனை கொடுக்கிறார். குமாரனை கொடுக்கும்போது அவள் நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு இரக்கத்தை பாராட்டினார் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறாராய் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யும் போது அதை குறித்து மற்ற மக்களும் சந்தோஷப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய இரக்கத்தை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி செய்ய போறபடினாலே சந்தோஷமாய் இருங்கள். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அவனுடைய நாவின் கட்டு எப்பொழுது திறக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அவன் தேவதூதன் சொன்னபடியே அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறத பார்த்து அவன் வாயை திறந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஒரு விசை நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு நம்ம ஏன் என்னுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது, எத்தனை தான் முயற்சி செய்தாலும் எங்க போனாலும் எனக்கு தடையாக இருக்கிறதே என்று சொல்லி குழம்பி போய் இருக்கிறீர்களோ, வேற ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும். உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நானே என் ஆசீர்வாதத்திற்கு நான் ஒரு தடைக்கற்களாக இருக்கிறேனா என்று சொல்லி எந்த விதத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம், பேசி கொண்டிருக்கலாம், மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு நாமே தடைக்கற்களாய் மாறிவிடுவோம். அதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அதிலிருந்து தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து நம்ம வெளியே வரும்போது இதுவரைக்கும் தாமதித்த ஆசீர்வாதங்கள், தடையாய் நின்ற காரியங்களை கர்த்தர் மாற்றி போட்டு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்து அது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை தான் இன்றைக்கு நம்ம சகரியா எலிசபெத் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. அதனால ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. எந்த காரியமும் உங்களை பயமுறுத்த வேண்டாம், எந்த காரியமும் உங்களை சோர்வுக்குள்ளாக்க வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்தெந்த காரியத்திற்காக மிகவும் யாகலப்பட்டு தாமதமாக்குறதுனாலே இனி இது நடக்காதோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதை நீங்க உண்மையாகவே நம்புவீர்கள் என்று சொன்னால், விசுவாசிக்கவர் என்று சொன்னால், அவர்களுக்கு செய்த அதே தேவன் நீங்க விரும்புகிற காரியத்தை உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்ப்போமா? நம்ம ஜெபிக்கிற வேலையில விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க இயேசுவே என்று சொல்லி அவர் நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. வேதம் சொல்கிறது, அவர் தன்னையே பலியாக சிலுவையில எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த தேவன் தன் உயிரையே நமக்காக கொடுத்துட்டார் அல்லவா? அதை காட்டில் வேற எது பெரிதா இருக்கிறது? மற்ற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து தேவ சமூகத்தில் நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இப்பொழுது தியானித்த அருமையான ஒரு குடும்பம், சகரியா எலிசபெத் குடும்பம் அப்பா, ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையில இறைந்த குறைவுகளை அப்பா ஏற்ற வேலையில் வந்தபோது அவர்கள் வேண்டுதலை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்து இடையில வந்த அவிசுவாசத்தினாலே நாவுகள் கட்டப்பட்ட போதிலும் கர்த்தர் அப்பா குறித்த வேலை வந்தபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோவான் என்ற பெயரை இட்ட பொழுது கர்த்தர் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விட்டது மட்டுமல்ல, அதன் மூலம் தேவனுடைய நாமம் ஸ்தோத்திர
முத்திரிக்கப்பட்டது அல்லவா? அப்படியா இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த காரியம் அவர்களை கலங்கடித்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் அப்பா ஒரு அற்புதம் நிகழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் ஒவ்வொருவரும் தடைக்கு நான் தான் காரணமாக இருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொருவரும் தற்பரிசோதனை செய்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. பலியை ஆண்டவரே அவங்கனால இவங்கனால என்று சொல்லி மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டாதபடி எங்கள் சொந்த வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்த்தாப்பா தேவன் விரும்பாத எல்லா காரியத்தையும் நாங்களும் வெறுக்க அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உதவிச்சிங்க. உடைய பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி தந்தருகிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அவங்க வேண்டிக் கொண்டது மாத்திரமல்லப்பா, அதற்கு மேலாகவும் செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளின் காத்திருப்புதலுக்கு ஒரு முடிவுண்டாக்கி எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடையும்படியா தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.